ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோஸில் கடி ஜோக்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான கடி ஜோக்ஸ் பார்க்கலாமா? இன்றைக்கும் நிறைய சூப்பரான கடி ஜோக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கடி ஜோக் வந்து, பசுமாடு ஏன் பால் தருகிறது? பசுமாடு ஏன் பால் தருதுன்னா, பசுமாடு பால் தானேங்க தரும், வேறு என்ன தரும்? என்ன ஜோக்காக இருக்கும்? ஏன்னா அதனால் டீ காஃபி தர முடியாதுல்ல, அதனால தான் அது பால் தருதான். எவ்வளோ பேர் இதை கரெக்டாக கெஸ் பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் கடி ஜோக் போகலாமா? செகண்ட் கடி ஜோக் வந்து, எல்லா பிரியாணிக்கும் டெஸ்ட் வச்சா எந்த பிரியாணி ஃபெயில் ஆகும்? பிரியாணியே சூப்பராக தான் இருக்கும், எந்த பிரியாணி ஃபெயில் ஆகும்னு வேறு கேட்குறாங்க. என்னவா இருக்கும்? முட்டை பிரியாணி. எவ்வளோ பேர் இதை கரெக்டாக கெஸ் பண்ணிங்க? நெக்ஸ்ட் கடி ஜோக் போகலாமா? தேர்ட் கடி ஜோக் போகலாமா? தேர்ட் கடி ஜோக் வந்து, சாப்பிட முடியாத கனி எது? எல்லா ஃப்ரூட்ஸையும் சாப்பிட்லாம்லங்க, கனினா என்ன? எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிட்லாம், என்ன கனியை சாப்பிட முடியாது? நான் கண்டுபிடிச்சிட்டேன், பால்கனி. பால்கனியை சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல, அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கடி ஜோக் போகலாமா? கடி ஜோக் நம்பர் 4. ஃபோர்த் கடி ஜோக் என்னன்னா, 100க்கும் 104க்கும் நடுவில் என்ன வரும்? 100க்கும் 104க்கும் நடுவில் என்ன வரும்? தெரியலையே, உங்களுக்கு தெரியுதா? 0 தான் வரும். ஆமாம், நடுவில் 0 தானே இருக்குது, அதை தான் சொல்கிறாங்க, 0 தான் வரும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கடி ஜோக் போகலாமா? கடி ஜோக் நம்பர் 5. ஃபிஃப்த் கடி ஜோக் வந்து, தம்பி உன் வயசு என்ன அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஒரு தம்பிக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த தம்பி என்ன சொல்லியிருப்பான்? என்னவா இருக்கும்? அந்த தம்பி என்ன சொல்லியிருப்பான்? 5 வருஷமாக ட்ரெயினில் போகிறேன், என் அப்பா எப்பவும் 7 வயசுன்னு தான் சொல்கிறாரு. புரியுதாங்க? ட்ரெயினில் போகிறதுக்காண்டி அவங்க அப்பா எப்பயுமே அவனுக்கு 7 வயசுன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் ரெகுலராக வரும். தேங்க்யூ, பாய்.